வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்று அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க பண்ண போகிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்க போகிறாங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அவர் பேசுகிற உபதேசங்கள் எல்லாமே தேவனாகிய கர்த்தருடையது மட்டுமே. கண்டிப்பா நீங்க கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமானதாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்தரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சர்வ வல்லமுள்ள தகப்பனே மக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஆதியும் அந்தமுமான தகப்பனே, உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்க. நீங்க பேச போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற எங்க யாவருடைய காதுகளும் திறக்கப்படட்டும் இயேசப்பா. உங்க நாமத்தினால நாங்க ஜெயம் எடுக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியனும் அந்த இடத்துல அப்பிரயோஜனமானவர் கர்த்தாவே முற்றிலும் தாழ்த்தி உங்க கரத்துல தந்தருகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரைஸ் லார்ட். பாருங்க, அரியலூர் பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகங்களில் பாத்தீங்கன்னா முற்றுகை போடப்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பறவை காய்ச்சல் தென் மாவட்டங்களில் பரவும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது இமைப்பொழுதில் கைவிடப்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காருண்யா அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறது தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. தொண்டாமுத்தூர் பகுதியில் பாத்தீங்கன்னா நெருப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மலைக்கோட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாரிஸ் பகுதியில் பாத்தீங்கன்னா விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வட மாநிலங்களில் பாத்தீங்கன்னா பஞ்சங்கள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அநேக குழந்தைகள் மரணத்துக்குள்ளாக தள்ளப்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. குவைத் பகுதியில் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குஞ்சப்பனை பகுதியில் பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் மற்றும் பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெனீவா பகுதியில் பாத்தீங்கன்னா விமான விபத்து தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் பகுதியில் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரகாண்ட் பகுதிக்காக ஜெபித்துக்கலாம். உத்தரகாண்ட் பகுதியில் பாத்தீங்கன்னா அநேக பில்டிங்கள் அப்படியே புதைக்கப்படும் நாட்கள் வருகிறது. அநேக தொழிலாளிகள் அதில் மறிக்கும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கனடா பகுதியில் பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்தம் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுகிறது. வரலாறு காணாத அளவுக்கு அந்த சேதங்கள் இருக்கு என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆம்பூர் பகுதியில் பாத்தீங்கன்னா நில அதிர்வு ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கலாம் எல்லாமே தூர பிரதேசத்துல தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாமே நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க பக்கத்துல நடைபெறும் நாட்கள் வரப்போகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காங்கேயம் பகுதியில பாத்தீங்கன்னா வெடி விபத்து தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. RMKV அந்த கடையில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துருக்கி பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடப்பட்ட நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராம்நாடு பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் மற்றும் புழுதி புயல் நிமித்த சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹென்ரி ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா விபரீதம் என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதை நம்மளுக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பா கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. விஜயவாடா பகுதியில வெள்ளங்கள் மற்றும் நிலச்சரிவு தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிரேசில் பகுதியில பாத்தீங்கன்னா கலவரம் மற்றும் குண்டு வெடிப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வெப்பச்சலனங்கள் அதிகரிக்கப்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய திருச்சபைகளில் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காரனோடை பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெயின்வில் அருந்து விழும் நாட்கள் வருகிறது, அது நிமித்த சேதங்கள் என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துபாயில் துப்பாக்கி சூடு தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கணபதி சில்க்ஸ் அந்த கடையில பாத்தீங்கன்னா விபரீதம் தோன்றும் நாட்கள் வருகிறது, அந்த குடும்பத்துக்கு அவங்க ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சூர், தாம்பரம் அதை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளில் பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஒடிசா பகுதியில நிலங்கள் பிளக்கும் நாட்கள் வருகிறது. அங்க இருக்கிற அநேக சர்ச்சுகள் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு முதல்ல ஒரு முறை எச்சரிப்பா பயங்கரமா கொடுத்தாங்க. மறுபடியும் தினகை கர்த்தர் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நாட்கள் நெருங்கி இருக்கு. அதுக்கு முன்னமே யாராவது ஒருத்தர் ஜெபிச்சா கூட அந்த எல்லைகள் பாதுகாக்கப்படும். அநேக சர்ச்சுகள் பாத்தீங்கன்னா பூமிக்குள் புதைக்கப்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பகுதியில பீகார் பகுதியில பாத்தீங்கன்னா விஷவாயுனால் சேதங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஹரியானா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் வெள்ளங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது நிமித்தம் பயங்கரமான சேதங்கள் ஏற்படும் என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த எல்லையில இருக்க குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அந்த எல்லையில தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தினகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
விருதுநகர் பகுதியில பாத்தீங்கன்னா பூமி எதிர்ச்சி ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கர்நாடகா பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்த சேதங்கள் மற்றும் கலவரங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வாணியம்பாடி பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்திய ஏர்லைன்ஸ் விபரீதம் மற்றும் விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்திய தூதரகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தலவாய்புரம் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராம்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மேகாலயா பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல நரபலியின் சேதங்கள் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவினாசி பகுதியிலும் பாத்தீங்கன்னா நரபலி நிமித்த சேதங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. மகாராஷ்டிரா அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் மற்றும் கொடிய பஞ்சங்களும் வாதைகளும் உண்டாக்க தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா விரற்கடையளவு. வசனம் பாருங்க, யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். நிச்சயமாகவே குமாரன் தேவனாகிய கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினா மட்டுமே பரிபூரண விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன்னா அவரால் மட்டும்தான் பரிபூர்ண சுகத்தையும் கொடுக்க முடியும், ஆத்துமான ரட்சிப்பையும் உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. சரீரத்திலையும் நம்மளுக்கு சுகம் உண்டாகும், ஆத்மாவிலே நம்மளுக்கு விடுதலை உண்டாகும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஏன்னா அவர் பரிகாரிய கர்த்தராகவும் நம்ம கூட இருக்கிறாங்க. பாருங்க, மருத்துவத்துல போய் நம்ம மருத்துவத்துக்குள்ள போய் நிறைய செலவு பண்ணுகிறவர்களா இருப்போம். ஆனா அந்த மருத்துவத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த மருத்துவத்தை காட்டில அந்த மருத்துவம் உங்களை விடுதலை கொடுத்திருக்காது. ஆனா உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுத்த விடுதலை பரிபூரணமான விடுதலையா இருக்கும். ஹல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அவர் நம்மளுக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மாவுல ரட்சிப்பு வேணும், நம்முடைய குடும்பத்துல ரட்சிப்பு வேணும், நம்முடைய வாழ்க்கையில மீட்பு வேணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, தன்னுடைய ஒரே குமாரனை நம்மளுக்காக பலியாக ஒப்பு கொடுக்கிறார். மறுபடியும் அவர் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மளை மீட்டெடுக்கிறவராய் வருகிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அப்பமா கிறிஸ்தவ நம்மளுக்காக ரத்தம் சிந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவ வாழ்க்கையில விழுந்து விடக்கூடாது. தகப்பன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை தான். அந்த விடுதலையை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாமும் அவர் பின்னாக நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அதுதான் போன வாரம் நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. அப்பமா காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா அப்பமா கிறிஸ்தவ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா போன முறையில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம மருத்துவத்தை நாடி ஓடுகிற பிள்ளைகளா அநேக பேர் இருக்கிறோம். சின்ன சின்ன பலவீனம்னா கூட உடனே என்ன செஞ்சிடும், டாக்டர்கிட்ட போனா நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிடும். சிலர் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டே தான் இருப்பாங்க. காலங்க வரைக்கும் என்ன செய்யறாங்க, மருத்துவத்துக்குள்ள இருக்கதான் செய்யறாங்க, மருந்து எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனா விடுதலையே பார்க்க முடியாது. ஆனா அதே சமயத்துல தேவனாகிய கர்த்தரத்துல மனம் உள்ளத்தை நொறுங்குண்டு போய் நீங்க தெய்வ சமூகத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தேவனாகிய கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கட்டளையிடுகிற தகப்பனாய் இருக்கிறார். பரிபூரணமான ஆத்தும விடுதலையை கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சா மட்டும்தான், நம்ம ஆத்துமாவில பரிபூரண விடுதலை இருந்தா மட்டும்தான் அவருடைய வருகை வரும்போது அவருக்கு பின்னாக நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, 3 பங்கு உண்டு. 3ஆம் பங்கு மக்கள் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் 3ஆம் பங்கு மக்களை என்ன செய்யறாராமா, வெள்ளியை உருக்குவது போல உருக்குகிறவராயும் பொன்னை புடமிடுகிறது போல புடமிடுகிறவராயும் அந்த மக்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. வெளியே உருக்குறது எவ்வளவு கடினமான காரியம். பொண்ணை புடமிட்டு அந்த நெருப்புல போட்டு போட்டு எடுத்துதான் என்ன செய்யறாரு, ஒரு அழகான கம்மலோ அழகான ஜிமிக்கியோ நம்ம கழுத்துக்கு தேவையான ஆபரணங்களோ என்ன செய்யறாங்க, அதை உருக்கி புடமிட்டு உருக்கி தான் என்ன செய்யறாங்க, அது ஒரு சேஃபுக்கு கொண்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. இரவெல்லாம் நல்லா தூங்கி இருப்பாங்க. காலையில பாத்தீங்கன்னா அந்த எல்லையில பாத்தீங்கன்னா மக்கள்லாம் நிலச்சரிவு வந்து என்ன செய்யறாங்க, புதைக்கப்பட்டுறாங்க. ஹல்லேலூயா. வயநாடு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றுச்சு. விடிய காலம் எழும்பும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறி இருந்துச்சு. விடிய காலம் எழும்பும் போது அந்த சூரியன் உதிக்கும் வேளையில அந்த செய்தியை நீங்க கேட்பீர்கள் சொன்னாங்க. அதே போல அப்ப இப்படிதான் என்ன செய்யறோம், நம்ம நிறைய காரியங்களை நம்ம சேர்த்து வைக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய காரியத்தை சேர்த்து வைக்க நம்மளால முடியறது இல்ல. ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பொன்னை புடமிடுவது போல
வெள்ளியை உருக்குவது போல நம்மளை என்ன செய்யறாராமா? அப்பமாக்கு ஸ்தோத்திரம். அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை உருக்கி புடமிட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இப்ப மாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இனிமே உள்ள நாட்கள் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இறங்குகிறவராயும் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிறவராயும் நம்ம கேட்கிற விண்ணப்பங்களை அவர் ஏறெடுக்கிறவராயும் நீங்கள் என்னுடைய ஜனம் என்றும் நான் உங்களுக்கு தேவன் என்றும் தேவனாகிய கர்த்தர் அப்பொழுது அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள இப்ப நம்ம வந்துட்டோம். ஹல்லேலூயா. விரற்கடையளவு அப்படின்னு சொன்னது தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த காலங்களை மதிப்பிடுகிறது. பாருங்க, 4 விரற்கடையளவுன்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நாட்கள் குறுகியதா இருக்கிறது மகனே மகளே, காலங்கள் குறுகியதா இருக்கிறது மகனே மகளே. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் சொல்லி கர்த்தர் ஏற்கனவே நம்மளுக்கு எச்சரிப்பை கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த முறை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, நாட்கள் குறைவாகவே இருக்கிறது, நீ என்ன செய்ய, அதற்கு முன்பாக உன்னை ஆயத்தப்படுத்த மகனே மகளே என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு எல்லையிலும் நடைபெறுகிறது. நாம இருக்கிற இடத்துல வராம இருக்குங்கிறது நம்மளுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்பமாக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உன் கண்களில் இருக்கிற உத்திரங்களை முதலாவது எடுத்து போடு மகனே மகளே என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப நம்ம கண்கள்ல இருக்கிற உத்திரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அகற்றி போட்டுட்டு, அப்பா என்னுடைய பாவ கரைகளை நீங்க விலக்கி போட்டுட்டு என்னை ரட்சிங்க, என்னை மீட்டெடுங்க, என்னை உம்முடைய சுதந்திரவாளியாய் மாற்றுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று எழுதியிருக்கிறீரா, அந்த விடுதலை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. போன முறை நமக்கு சொன்னாங்க, ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யமும் அது சேம் இந்த நாட்கள நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம காதுகள் எல்லா பக்கமும் கேக்குது பாக்குது, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்ல, உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடி இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கதானே நடக்கட்டும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா பலமுறை உங்களுக்கு எச்சரிப்பை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், நீ நினையாத வேளையில என்னுடைய நாளிகை வரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நாட்களும் காலங்களும் குறைவாகவே உள்ளது மகனே மகளே, அதுக்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அநேக ஸ்திரீகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பாய் கட்டளை கொடுக்கிறார். நேரங்கள் நம்மளுக்கு நிறைய கொடுக்கப்பட்டாலும் அந்த நேரத்தை நம்மளால பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா மொபைலுக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாகவும், தொலைக்காட்சிக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாகவும், வேலை ஸ்தலங்களுக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாகவும், இல்ல பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாயும், புறங்கூறுகிற நாவுகளாகவும், கபடு பேசுகிறவர்களாகவும், இச்சகம் பேசுகிறவர்களாகவும், மற்றவர்களை குறித்தே கலங்கடிக்கிறவர்களாகவும் அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப நம்ம அவங்களை எப்படி உடைக்கிறது? இப்ப அவங்களோட நம்ம என்னென்ன காரியத்தை பேசுறவங்க இருதயம் எப்படி உடைக்கப்படும்? இப்படியே கங்கணம் கட்டி கொண்டு உங்களுடைய மைண்ட நீங்க இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களுக்கு திசை திருப்புகிறவர்களாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். மகனே மகளே, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உன்னை விலக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு தேடி அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகனா மகளா எழும்புங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்ம அவரை தேட ஆரம்பிக்கும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். இரண்டாவது உன்னத பலன் நம்மளை மூடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியில முதிர்ச்சி பெறுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாய் எழுப்பப்படுகிறோம். பூமியின் கடையாந்திர முடிமட்ட யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் அல்லவா? அதே போல அந்த கட்டுகளை உடைக்கிறவர்களாய் எழுப்பப்படுகிறோம். ஆனா நம்ம சொல்றது என்ன? நேரமே இல்லப்பா எனக்கு. சில நாட்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமான வேலைகள். ஆனா அந்த வேலைகள் அப்பா ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செஞ்சாரு? கொஞ்ச நாள் அப்படியே விட்டு கொடுத்துட்டே இருந்தாரு. சரி செய்யட்டும், வேலையை என்ன செய்ய கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கரெக்டா ஒரு செக் தேவனாகிய கர்த்தர் வைக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எதையுமே செய்ய முடியாதபடியான ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. ஊழியம் பண்ண முடியாது, போன் கால் எடுக்க முடியாது, மிகவும் அப்பா ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாதபடியான ஒரு சூழ்நிலைகள். ஆனா பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த 22 நாட்களும் அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு குழந்தையை போல மாற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் அந்த காரியத்தை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் செய்ய நியமித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில பாடு வருகிறதுனால தேவனுடைய கர்த்தரை விட்டு விலகிட்டோமோ? இல்ல, தேவனுடைய கர்த்தர் அதான் சொன்னாரு, வெள்ளியை உருக்குவது போல, பொன்னை புடமிடுவது போல. ஹல்லேலூயா, அததான் புடமிட்டார். ஹல்லேலூயா, புடமிட்டு அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவராயும் அநேக சீர்திருத்தங்களை உண்டாக்குகிறவராயும் தேவனுடைய கர்த்தர் வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில சிலருக்கு பலவீனங்கள் வரும். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெளி ஊழியத்துக்கு எங்கேயுமே அவர் அழைத்து செல்லவில்லை. உள்ள உட்கார வச்ச அநேக காரியங்களை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சுட்டி காண்பிக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய மறைவுக்குள்ள வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டையை நிழலுக்குள்ள மறைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள்ல ஒண்ணுமே இல்லாதது போன்று இருக்கும். அவரை தான் தேடுவீங்க, தேவனுடைய கர்த்தரை தான் சார்ந்து நிற்பீங்க, அவரை துதிச்சு பாடுவீங்க. ஆனா வழியே இல்லாதது போன்று, திகைத்து போனது போன்று இருக்கும். ஆனா எனது அருமையான ஜனமே, கர்த்தர் இந்த நாட்கள்ல நிறைய காரியங்களை உங்களை உருவாக்கி கொண்டு இருந்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால கலங்காதீங்க, இன்னும் எனக்கு வார்த்தை வரலையே, என்னோட பேசலையே. கண்டிப்பா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல கர்த்தர் என்ன செய்றார்? உங்களோட பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, விரற் கடையளவுங்கிறதுல இன்னொரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, நாட்கள் குறைவா இருக்கிறது நிமித்தம் என்ன செய்யணுமா? சீக்கிரத்துல அவருடைய சாயலா எழுப்பப்பட வேண்டும். அக்கம் பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசாதபடி, அப்ப நம்மளுக்கு அழகா கற்றுக் கொடுத்தாங்களே, அப்படிப்பட்ட காரியத்துல இருந்து நம்ம விடுதலை பெற்று கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அப்பா அம்மாக்கு அவருக்காக நீங்க அந்த நேரத்தை கொடுக்கிற பிள்ளைகளா எழுப்பப்பட வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விழித்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளேயும் தேவனுடைய கர்த்தர் உறவாடி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய கர்த்தர் உங்களுக்கு நிழலாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மெய்யான விடுதலை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமத்துல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மெய்யான விடுதலை கொடுக்க வேண்டும். நம்முடைய காம விகாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்துல மட்டும்தான் அந்த விடுதலை வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட நீங்க முறையிடும் பட்சத்துல நிச்சயமா அந்த பாடுகள் இருந்து அப்படி அந்த நிமிஷமே விடுதலையாக்கிடுவார். அந்த நொடிதான் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைச்சி தேவ சமூகத்துல நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பரிபூரண விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தகப்பனாய் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் காலங்களும் நேரங்களும் இன்னும் வந்துட்டே இருக்கும். இதேதான் நம்மளுக்கு 2000ல எழுப்புதல் வருதுன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு முறையா சொல்லி 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 இன்னைக்கு 2025 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் எதையுமே காணோம். ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ள அநேக மரணங்கள் உண்டானதை நீங்கள் அறிய முடியும். அநேக அழிவுகள் உண்டானதை நீங்க அறிய முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய வருகை ஆயத்தமாக்கப்பட்டாயிற்று. வேதத்தின் வண்ணமாக அது ஆயத்தமாக்கப்பட்டாயிற்று. மகனே, மகளே, இப்பொழுது அந்த செய்திகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு சூரியன் அஸ்தமிக்கும் நாட்கள் வருகிறது, சூரியன் இருளடையும் நாட்கள் வரப்போகிறது. அந்த சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களா எழும்ப போகிறோம். நல்லா தெரியும் கர்த்தருடைய வருகை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் எனது அருமையான ஜனமே, நிர்விசாரமாய் தயமாக இராதபடி இருதயத்துல உணர்வுள்ள பிள்ளைகளாய் எழும்புங்க என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மோனிகா, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மகளே, நீ அநேக நேரமும் அப்பா நீங்க என்ன விட்டு விலகிட்டீங்களா, என் கூட இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி பல கேள்வியை கேட்கிறதை நான் காண்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சென்னை பட்டணத்தை சார்ந்த மகள் என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறேன். நம்முடைய நேரத்தை விருதாவாய் செலவழிக்காதபடி தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்ம எழுப்பப்பட வேண்டும். மகனே, மகளே, அது மாத்திரமல்ல, உங்க மேல இயேசு என்ற முத்திரை போடப்பட வேண்டும். உங்க பேர் அப்பா ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீடுகளில் சங்கார தூதன் வராதபடி உங்களை நீங்களே காத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன்னா இதுக்கு பிற்பாடு வரவிருக்கும் சம்பவங்கள் மிகப்பெரிய கொள்ளைகளும் அப்படிப்பட்ட வாதைகளுக்குள்ள தள்ளப்படும் நாட்கள் தேசம் எங்கிலும் சம்பவிக்கும் நாட்கள் வரப்போகிறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்கும் நாட்கள் வரப்போகிறது. தேசத்தை உருக்குலைக்கும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் எச்சரிப்பாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மேய்ப்பர்களே, தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சத்தியமாகவே போதியுங்கள் என்று
வாக்குரைக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீர்திருத்தத்தை கற்றுக் கொடுங்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். இன்னைக்கு முக தோற்றத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்யாதபடி, பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடி, ஆஸ்திக்காக ஊழியம் செய்யாதபடி, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு பயபக்தியோடு உண்மையுள்ள அவரிடத்திலிருந்து கேட்டு கேட்டு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உண்மையுள்ள ஊழியர்களை எழும்புங்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். உண்மையான சத்தியத்தை நீங்க போதிக்காத பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகள் பாவத்துக்குள்ள விழுந்திருப்பார்களே என்றால், இல்ல பாவத்தை நோக்கி ஓடுவார்களே என்றால், அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கட்டளை கொடுக்கிறார். எனது அருமையான மேய்ப்பர்களே, எனது அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்க வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை அவருடைய அரண்மனை கோட்டைக்குள்ள நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். அப்படி அல்லாது உங்களுடைய சடலங்களை நாய்களும் பறவைகளும் தின்னும் என்று தேவனாகிய கர்த்தர் வேதத்தின்படி கூறுகிறார். இது எச்சரிப்பு என்று தேவனாகிய கர்த்தர் கடுமையாக உரைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால யாரா இருந்தாலும் சரி, உலகத்துக்காக ஊழியம் பண்ணாதபடி தேவ ராஜ்யத்துக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பேசி பழகுங்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்கிட்ட நிறைய பேர் கேட்பது உண்டு, நீங்க தீர்க்கதரிசியா இருக்கலாம், தீர்க்கதரிசிக்கு ஒரு சில காரியங்களை அடக்கக்கூடிய வல்லமைகள் உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதும் உண்டு. ஆனால் என் தேவனாகிய கர்த்தரை நான் அப்படியாக வைக்கவில்லை. நான் உனக்கு என்ன அறிவிக்கிறேன் அந்த வார்த்தைகளை நீ அப்படியாக பேசு என்று தேவனாகிய கர்த்தர் அறிவித்துக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அதையே கற்றுக் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் பாடுகளுக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறேன்னு, இந்த உருவாக்குதல் தேவனாகிய கர்த்தருடையதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அநேக பட்சிக்கிற ஓநாய்கள் வரும் நாட்கள் வரப்போகிறது மகனே மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், வஞ்சகத்தின் ஆவிகள் உங்கள் வீடுகள் தேடி வரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சங்கார தூதன் உங்கள் வீடுகள் தேடி வரும் நாட்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உயிருள்ள தேவனை தேடுகிற பிள்ளைகளை எழும்புங்கள். அந்நிய வல்லமைகளை நாடுவதை நீங்கள் அப்ப விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்நிய வல்லமைகளுக்கு நீங்கள் தூபம் கட்டுகிறவர்களா இருந்தால் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நான் உன்னை புறம்பே தள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் போது அநேகர் நகைப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் நகைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் நகைக்கட்டும். ஆனால் என் தகப்பன் என்ன அறிவிக்கிறார் அந்த சத்தியம் அப்பட்டமானது என்று தேவனாகிய கர்த்தர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். ஹல்லேலூயா. எந்த மனுஷனிடத்திலே நீங்க உண்மையான அன்பை காண முடியுமா? நம்முடைய பார்வைக்கு நம்ம யாருக்கிட்டையாவது நல்ல ஒரு நெருக்கம், நல்ல ஒரு க்ளோஸ், நல்ல கணவன் மனைவி, நல்ல ஃபேமிலி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு அன்பு இருக்கும். ஆனா சில நேரத்துல அந்த அன்பு கூட கடந்து போகும். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், அப்பமாக்கு ஸ்தோத்திரம், தேவையில்லாம சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. தேவையான காரியத்துக்காக சஞ்சலப்படுகிறது அல்ல. ஏன்னா தேவையான காரியம் ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுமணுங்கிறது ஆதங்கம் வேணும் நம்மளுக்கு. அந்த திட்டத்துக்கு நேரா நான் ஓடணும், அவருடைய சத்தத்தை நான் எப்படியாவது அறிவிக்கணும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவர் எனக்கு செய்த நன்மையை நான் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் துடிக்குதா? இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், தேவையில்லாத காரியங்களுக்காக மனிதன் சஞ்சலப்படுகிறான். அது உண்மையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, நீ தேவையில்லாத காரியங்களுக்கு சஞ்சலப்பட்டாயே என்றால் ஏறின ரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது மகனே. உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனாய், உண்மையும் முத்தமுள்ள மகனா மகளை எழும்பு என்று கர்த்தர் உரைக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய், அவருடைய பலத்தில் நடக்கிற பிள்ளைகளாய், உணர்வுள்ள பிள்ளைகளை நம்ம எழுப்பப்படணும்னா கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வேண்டும். அவருடைய பரிபூர்ண மெய்யான விடுதலை நம்மளுக்கு வேண்டும். நம்மளுக்கு அவருடைய சுதந்திர வழியை நம்ம நிற்க வேண்டும் மகனே மகளே. அது மாத்திரமல்ல, நீங்க எவ்வளவுதான் தேவையில்லாம சேர்த்து நீங்க வச்சாலும் அதை உங்களால் அனுபவிக்க முடியுதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆஸ்தியை சேர்க்கிறோம், ஆனா யார் அதை மாறிக்கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள திடீர்னு ஒரு மரணம் வந்துருச்சு, 40 வயசுல 60 வயசுல வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆஸ்தியில நீங்க குளிர்காய உங்களால முடிகிறதா? இப்போ நிறைய இடத்துல அழிவுகள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா என்ன யோசிச்சு பாருங்க,
இதேதான் நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் நடக்க போகிறது. அதனால தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு வீடு. ஹல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்திருப்பார் நிச்சயமாகவே. அப்படி இல்லையா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கிற தகப்பனாய் இருப்பார். அதுக்கு மேல மேல அப்ப உலக பிரகாரமான ஆஸ்தி சேர்க்கிறத விட்டுட்டு ஆவிக்குரிய ஆஸ்திக்குள்ள வளர்ற பிள்ளைகளா எழும்புங்கள். ஆவிக்குரிய சிந்தையை சரி செய்கிற பிள்ளைகளா எழும்புங்கள் என்று தேவனுடைய கர்த்தரின் நாமத்தை கொண்டு உரைக்கிறார். மனிதர் இன்னைக்கு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்க உலகத்தை நோக்கி நோக்கி ஓட 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 சஞ்சலமும் தாவிப்பும் மட்டுமே உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஏரிநரகத்துக்குள்ள புழுக்களுக்குள்ளையும் தேவையில்லாத ஊரு பிராணிகளுக்குள்ளையும் தேவையில்லாத வலு சர்ப்பத்துக்குள்ளையும் நெருப்புகளுக்குள்ளையும் தள்ளப்படும் நாட்கள் வந்துவிடும். மகனே மகளே, நம்முடைய விரும்புற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாளுக்குள்ளப்பா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு வசதி வரும். அது ஊழியம் அல்ல, அது சத்தியம் அல்ல. தேவனுடைய கர்த்தர் சொல்கிறார், வேப்பனே, தேவனுடைய கர்த்தர் உனக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்கிறார். உனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பேசு. ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்து மகனே மகளே என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். சீர்கெட்டு போயிருக்கிற ஜனங்கள் என் பக்கமாக திரும்புவதற்காக அவர்களுக்கு கண்டித்து தேவன் சத்தியத்தை உணர்த்துகிற மகனா மகளா எழும்பு மகனே என்று என் தேவனுடைய கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கண்டித்து உணர்த்துற சத்தியம் எங்க இருந்தாலும் நம்ம போக மாட்டோம். ஏன்னா பிடிக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய மைண்ட் எல்லாமே எதுக்குள்ள செட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம முகத்தை பார்த்து உங்களுக்கு ப்ராபசி சொல்லணும், நம்ம முகத்தை பார்த்து உங்களுக்கு ஜெபிக்கணும், உங்க பணத்தை பார்த்து உங்களுக்கு ஜெபிக்கணும். அது உனக்கு முதலுதவி கொடுக்காது மகனே மகளே. அது உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்காது. அது நரகத்துக்கு நேரம் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும். அந்த வழி பாதாள வழி. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வழியா போகணும் அப்படின்னா நிச்சயமா உன்னுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறதுக்கு அவசியமான ஒன்று. உங்களுக்கு குறைகளை குறித்து சுட்டி காண்பித்து எச்சரிப்பை கட்டளையிட்டு அவருடைய சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறது. அது உங்களுடைய இருதயத்துக்குள்ள நுழையும் போது அது பாதாள வழிக்குள்ள கொண்டு போகாது. அது கேட்கும் போது முதலாவது கடினமாக இருக்கும். போக போக அது உங்களை உருவாக்க ஆரம்பித்து விடும். போக போக அது உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விடும். போக போக தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற அப்ப குடும்பமாக நீங்க எழுப்பப்படுவீங்க. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நியமிக்கிற தகப்பனா இருப்பார். இன்னொரு காரியம் கற்றுக் கொடுக்கிறாங்க பாருங்க. அகங்காரிகளையும் பொய்க்காரர்களையும் நோக்காமல் கர்த்தரையே நோக்கி போகும்போது நீ பாக்கியவானாய் மாறுவாய். கர்த்தரையே சார்ந்து போகும்போது நீ பாக்கியவானாய் மாறுவாய் மகளே மகனே. பாருங்க, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அகங்காரிகளையும் பொய்க்காரர்களையும் நோக்கி ஓடுகிறோம். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்கிட்ட போய் பேசாம அவங்களால இருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் தேவனுடைய கர்த்தர். பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் போய் மனுஷங்க கிட்ட போய் பேசாதீங்க. மனுஷங்க கிட்ட அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க பொய்க்காரர்களோ இல்ல தேவனுக்கு பிரியமில்லாதவங்களோ தெரியாது. ஆனா நீங்க எந்த மனுஷனிடத்திலையும் போய் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய ரகசியங்களையோ உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களையோ இல்ல உங்க வீட்டு காரியங்களையோ போய் என்ன செய்யாதீங்க, பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில விருதாவாய் போய்விடும். ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். அந்த நேரத்துல மற்றவங்கிட்ட போய் பேசுற நேரத்துல தேவ சமுத்திர 10 நிமிஷம் போய் உட்கார்ந்து உங்களுடைய காரியங்களை நீங்க அறிவிச்சுட்டு, அப்பா இதை நான் உங்கள்கிட்ட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன், இதுக்காக நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க, என்னோட பேசுங்க, இதனுடைய காரியங்களை நீங்க விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல விடுதலை உண்டாயிரும். ஹல்லேலூயா. எனது அருமையான பிள்ளைகளே, நாட்கள் குறைவாகவே இருக்கிறது, காலங்கள் குறைவாகவே இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மனதுருக்கத்தின் தேவனாய் உங்களோடு வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, நீங்க நம்ம எவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள இருந்தாலும் கர்த்தரிடத்துல முறையிடும் போது நம்முடைய வாழ்க்கையில மிலாறுதல் உண்டாயிருக்கும். தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு மாறாக செயல்படுவோம், வேதத்துக்கு மாறாக செயல்படுவோம். கர்த்தர் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, நம்ம செய்யறது ஒண்ணு இருக்கும். இது தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு மீறுதலான காரியம், மிலாறுதல். ஹல்லேலூயா. இத்தனை நாள் உபவாசம் போடுனா கண்டிப்பா போட்டுருங்க. இப்படி தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதும் மீறுதல் தான். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போகிறதும் மீறுதல் தான். இசப்ப இதை செய்யாதன்னு சொல்லி நீ மறுபடியும் செய்யறதும் மீறுதல் தான். பொறாமை கொள்றது ஒரு மீறுதல், பாவத்துக்குள்ள தள்ளப்படுறது மீறுதல், கண்களின் இச்சைக்குள்ள தள்ளப்படுகிறது ஒரு மீறுதல். ஹல்லேலூயா. திருவிருந்துல தேவனுக்கு பிரியமில்லாத பாத்திரமா போய் திருவிருந்து எடுப்பது ஒரு மீறுதல், களியாட்டு ஒரு மீறுதல். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார்,
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு மனதுருக்கத்தின் தேவனாய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, மனதுருக்கம். கேட்ட குமாரன் ஸ்டோரி நம்மளுக்கு நல்லா தெரியும். பாருங்க, தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யறாரு? பிரிச்சு கேட்டு வாங்கிட்டு என்ன செய்யறாரு? தன் தகப்பனை விட்டு வேற பிரதேசங்களுக்கு போகிறாரு. அங்க வேசிகளோட குமார அடைச்சிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ள ஈடுபடுகிற தன்மைகள் எல்லாம் அங்க செயல்படுகிறது. ஒரு நாள் கொண்டு போன எல்லா பணங்களும் செலவழிந்து போகிறது. ஆனா கடைசியில உணவுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. பன்றி மேய்க்கிற ஒரு மனிதனாய் அந்த மனிதன் மாற்றப்படுகிறார். ஆனால் அந்த வேளையில அந்த மனிதன் என்ன செய்யறாரு? முறையிடுகிறார். என் தகப்பன ஒரு ஐஸ்வரன் எல்லாருக்கும் உணவு போடுகிறவராய் இருக்கிறார். ஆனா நானும் இங்க வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா. பரத்துக்கு விரோதமா என் தகப்பனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முறையிட்டு என்ன செய்யறாரு? மறுபடியும் இந்த தகப்பனை நோக்கி ஓடி வருகிறார். ஆனா ஓடி வந்தாலும் அந்த தகப்பனை தூரத்துல வரும்போது என்ன செய்யற? அந்த மகனை போய் பார்த்து கட்டி அணைக்கிற தகப்பனாய் மாறுகிறார். இதேதான் தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள இருந்தாலும், எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத மூர்க்கத்துக்குள்ள இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து முறையிட பட்சத்துல உங்களுக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், இயேசுப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆத்மாவில ரட்சிப்பு உண்டாகும். உங்க ஆத்மாவில மீட்பு விடுதலை உண்டாகும். மகனே மகளே, அதுதான் மையான விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் பரிபூரண விடுதலை, அதுவே என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தில் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். பாருங்க, அவரை முழு இருதயத்தோடு மனங்கசந்து தேவ சமூகத்துல கேட்கும் போது மனதுருக்கத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு விலக்கி காக்கிறாராமா? நாவில் புறப்படும் சண்டைக்கு கூட விலக்கி காத்து அவருடைய மறைவுக்குள்ள நம்மளை வைத்து அவருடைய செட்டை நிழலுக்குள்ள அப்பமா கண்மலின் வெடிப்புக்குள்ள இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை நம்மளுக்கு கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். உலகத்தின் அகங்காரங்களுக்கு விலக்கி அவர் நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். மனுஷன் படையெடுத்து வருவான், மனுஷன் என்ன செய்வான்? நம்மளுக்கு அப்ப எப்படியாவது இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது, எப்படியாவது இவளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக கங்கணம் கட்டி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், எப்படிப்பட்ட சிதைவா இருந்தாலும் அது எல்லாவற்றிற்கும் உங்களை நான் விலக்கி. இன்னைக்கு யாராவது அப்படி கலங்கடிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உங்களை விலக்கி, அவர்களுடைய நாவிலிருந்து புறப்படும் சண்டைகளுக்கு உங்களை விலக்கி, அவர்களுடைய கைகளுக்கு விலக்கி உங்களை தப்புவித்து என்னுடைய மறைவுக்குள்ள வைத்து உங்களை காவல் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா, இடர்கடை அளவு குறுகிய நாட்கள், குறுகிய காலங்கள் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, மெய்யான விடுதலை நம்முடைய வாழ்க்கையில வேணும். அந்த விடுதலையை பெறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரங்கள் பரிசுத்தமா மாற்றப்படணும். எல்லாவற்றிலும் விடுதலை வேணும். மீறுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அசுத்தங்களை களைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரருக்கு அவர் அப்போது நம்மளை விலக்கி அவருடைய செட்டை நிழலுக்குள்ள மறைத்து காவல் வைக்கிற தகப்பனாய் நம்ம கூட வருகிறார். அது மாத்திரமல்ல, பாருங்களேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து அவர் பக்கமாக வரும்போது நம்மளே அவருடைய ஒரு பொற்பாத்திரமாக மாற்றி விடுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பொற்பாத்திரம். இவ என் பிள்ளை, இவ என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன் சொல்லி உங்களுக்கு இயேசு என்ற முத்திரையை போட்டு அப்பா மக்கள் அவருடைய பொற்பாத்திரமாக தேடுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நாலு பக்கத்துல இருந்து தூதர்கள் அங்கு விங்கும் அலசி ஆராயும் பட்சத்துல நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை அழைத்து செல்லப்படுவீர்கள், அவருடைய பொற்பாத்திரமாய் மாற்றப்படுவீர்கள் என்று நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு உரைக்கிறார். எனது அருமையான பிள்ளைகளே, நம்ம பொற்பாத்திரமா மாறணும்னா ஆத்தும ரட்சிப்பு வேணும். நம்ம சரீரம் மரித்து போனாலும் நம்முடைய ஆத்துமா எழுப்பப்படும் நாளில தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற சாட்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனது அருமையான பெண்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற, இன்னைக்கு அநேக பேர் சொல்றீங்க ஆண்கள் தான் ஊழியம் பண்ணுவாங்க, பெண்களால ஊழியம் பண்ண முடியாது, நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பெண்களே, ஸ்திரீகளே, நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சத்ருவானவனை உங்க கைகளை நான் ஒப்பு கொடுக்கும் காலங்கள் இதுவல்லவா என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே சமூகத்துல காத்திருந்து பலன் பெற்று இப்ப யாகேலின் கையில பாத்தீங்கன்னா சிசராவை தேவனாகிய கர்த்தர் ஒப்பு கொடுத்திருப்பார்.
நெச்சி பொட்டுல அந்த ஆணியை அடிச்சு என்ன செய்யறது, அப்படியே ஆகாயத்து அப்படியே அசந்து தூங்குவாரு, அப்படியே செத்து போவான் அந்த சிசுரா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்ருவானுடைய தலையை தேவனாகிய கர்த்தர் நசுக்கி போடுகிறேன் என்று வாக்குரைக்கிறார். அதை நீங்களே செய்ய ஆயத்தமுள்ள ஸ்திரீகளாய் எழுப்பப்பட போகிறீர்கள். நீங்களே உங்க வீட்டுக்குள்ள போராடுகிறானா சத்ருவானவன், உங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு போராடுகிறானா, உங்க வீட்டுக்குள்ள அப்பா மக்கள் உங்களை எழுப்ப முடியாதபடி பலவீனத்துல தாக்குகிறானா, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவனை உடைத்து எழும்பக்கூடிய அதிகாரத்தை உங்கள் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படணும் மகனே மகளே. அப்பமா கீர்த்தனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் மகளாய் இவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் நம்ம எழுப்பப்படும் போது அவருடைய சுதந்திரவாளியை நம்ம மாற்றப்படுகிறோம். எனது அருமையான பிள்ளைகளே, நாட்களும் காலங்களும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அந்நிய வல்லமைகள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சகத்தின் ஆவிகள் எப்போ கவிழ்ந்து விடுவான்னு சொல்லி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எப்படி திசை திருப்பலாம் என்று சொல்லி சத்ருவானவன் கங்கணம் கட்டி கொண்டு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனாகிய கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட வல்லமைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. அது உங்களை மேற்கொள்வது போன்று இருக்கும், ஆனா மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால தயவாக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாடி வளருகிற பிள்ளைகளை எழும்புங்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அவருடைய பொற்பாத்திரமாக மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அதை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. உங்க கரத்துக்களை தாழ்த்தி தந்துடுகிறோம். அடி இந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா. பேசின வார்த்தைகள் உம்முடையதாயிற்றே ஏசப்பா. கருவியா நிற்க வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். மற்ற எல்லாம் உங்களுடையது கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்துக்களை தாழ்த்தி தந்துடுகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்தில் விட்டு விடாதீங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் உள்ள ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.